நினைக்கலாம் பாரு. செல்போனை வச்சுட்டு பாட்டே பாடாதீங்க, தப்பா நினைக்காதீங்க. என் சபையார சொல்றேன், ஒவ்வொரு சில சர்ச்செல்லாம் பெங்களூர்ல இங்கே இருக்குது எல்லாமே. தமிழ்நாட்டில் போனீங்களா செல்போனை வச்சுட்டு பாட்டு பாடாம ஸ்டேஜை விட்டு இறக்கிடுவாங்க. தப்பா நினைச்சுக்காங்க, எழுதிட்டு வாங்க. பாரு, நான்லாம் எழுதி வச்சிருக்கேன், பாதர் பாட்டு பாடணும்னா கூட புக்கே எடுத்துட்டு வந்துடுறேன். உங்களை குறை சொல்லல, அந்த குறைவி நாவிகளாம் இயேசுவி நாமத்தினால விலகட்டும். நம்ம சர்ச்சையை ஒரு வித்தியாசமா இருக்கணும். அல்லேலூயா. எப்படிமா இருக்கணும்? ஒண்ணு மனப்பாடமா கத்துக்க, நீரின் தேவா அப்படின்னா பாடினா மனப்பாடமா கத்துக்க. பண்ண முடியாத ஒண்ணு இருக்குதா? எனக்கு நீங்க சர்வ சாதாரணமா எடுத்துக்க, ஒரு நாளைக்கு கூப்பிடுங்க, ஒரு 300-350 பாடல், ஏதோ ஒரு வரி ராகம் தான், ஒரு சரணம் தான், 300-350 பாடல் நான் மனப்பாடம் பாடல. எங்க அப்பன் இயேசுக்கு நான் பிறக்கல. கரங்களை தட்டு. இதுதான் உண்மை. தப்பா நினைக்கிறேன். ஒத்த கொட்டு கொட்டிக்கலாமா? என்னம்மா நம்ம பொய் சொல்ற மாதிரி நினைச்சிட்டு சொல்றீங்க? வேற மாதிரி லிஸ்ட் போடுவான். சிவாஜி படம் அம்பிகாபதியில போடுவான், ஒரு தாயத்து 2, அது தொகையாறு. அந்த பாட்டை இப்ப பாடிட்டான், 100 பாட்டு பாட சொல்லுவான். அந்த படத்தெல்லாம் எடுத்தபடே அது சப்போர்ட் பண்ணணும்னாக்கா அதுக்கு கிடையாது. இவ பானுமதி ஒரு இதை எடுத்து வச்சிருவான், அது 99-100 நினைச்சிருவாங்க. இங்க இல்ல, நீ எத்தனை பாட வேணுமாலும், எத்தனை 350 பாடல் நான் பாடுறதுக்கு ரெடி. ஐயா வேணுமா, சேலன் வேணுமா கூட பண்றேன். ஏதோ ஒரு சரணம் ஒரு வரி எங்கன மாறும், ரொம்ப நாள் விட்டு அது நீங்க சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் ட்ரைனிங் எடுத்துட்டு பாடிட்டு போயிருவேன். நான் வீரத்துக்காக சொல்லமா, பொய் சொல்றதுக்காக சொல்ல. எல்லாரும் செல்போனை எடுத்து வச்சு பாடாத. செல்போன்ல தான் அட்டகாசமே இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சோதனைக்காரன் அங்கதான் இருக்கிறான். எந்த காரன் இருக்கிறான்? நீங்க தப்பா நினைச்சா சோத்திரம், தவறா நினைக்கிறாலும் சோத்திரம். அல்லேலூயா. அன்பரேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம், அவர் அன்பு கேடேது. கடற்கரை மணலை கணக்கிடலாம், அவர் அன்பு கேடேது. அன்பரேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம், அவர் அன்பு கேடேது. கைதடே. கடற்கரை மணலை கணக்கிடலாம், அவர் அன்பு கேடேது. நான் கையை தட சொன்னேன், கோச்சிக்கிட்டீங்க. நான் செல்போன்ல பாட சொன்ன அவன் பிசாசுக்காரன் கோய்க்க வச்சுட்டான். அல்லேலூயா. உண்மையா கையை தட்டுற, கையை தட்டு. அல்லேலூயா. அல்லல் படும் எங்களை எல்லாம் மாத்திட்டாருங்க கேசு. அல்லேலூயா. கூட்டத்தில சேர்த்துட்டாருங்க. அல்லல் படும், ஆமே, அல்லல் படும் எங்களை எல்லாம் மாத்திட்டாருங்க கேசு. அல்லேலூயா. கூட்டத்தில சேர்த்துட்டாருங்க. பாவம் என்னும் பாவ சாபம் எல்லாத்தையும் மாத்திட்டாருங்க. எங்களை பரலோகத்து பிள்ளைகளாக ஆக்கிட்டாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு பாட்டு தான் பாடினேன். அல்லேலூயா சொல்லிக்கிறது. அல்லேலூயா. அன்பரேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம், அவர் அன்பு கீழேது. கடற்கரை மணலை கணக்கிடலாம், அவர் அன்பு கீழேது. அன்பரேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம், அவர் அன்பு கீழேது. சிலுவை நாயகர் சிந்திய ரத்தம் அன்பாய் வழிகிறது. சிலுவை நாயகர் சிந்திய ரத்தம் அன்பாய் வழிகிறது. சிறுமைப்பட்ட ஜனங்களை போட்ட ரத்தம் போகின்றது. சிறுமைப்பட்ட ஜனங்களை நீக்க ரத்தம் போகின்றது. அன்பரேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம், அவர் அன்பு கீழேது. கடற்கரை மணலை கணக்கிடலாம், அவர் அன்பு கீழேது. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு ஈடு இல்லை ஆண்டவரே. 7 மாதம் பாதுகாத்து 8வது மாதம் இந்த அருமையான 16வது நாட்களை தந்து 3வது வாரத்தை எனக்கு தந்ததுக்காக கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி, இயேசு ராஜாவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசு ராஜாவே, எங்களுடைய திருச்சபை மேல உங்களுடைய அபிஷேகமான கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமையான கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சோர்வின் ஆவிகளை எடுத்து கொடுங்க. உங்களுடைய பிரசங்கம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா
என்னோடு நீ பேசு, என்னோடு நீங்க பாடுங்க. அருமையான ஐயாவே, இயேசு ராஜாவே, எங்கள் மத்தியில நீ வந்ததுக்காக நன்றி தகப்பனே. என்னை ஆண்டவரே குறைகள் குற்றங்களை ஒரு விஷயம் மன்னித்து உங்களுடைய வார்த்தையை பேச நீங்கள் எனக்கு கிருபை செய்த நாட்களுக்காக நன்றி. 9 மாதம் பிறகு இந்த திருச்சபை பலிபீடத்திலிருந்து இந்த புதிய ஆலயத்துல புதிய திருச்சபை எங்களுக்கு சொந்தமாய் தந்ததுக்காக நன்றி தகப்பனே. நீ தந்த மகா கிருபைகளுக்காக நன்றி. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ததுக்காக நன்றி தகப்பனே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் தருவேன் என்று சொன்ன தகப்பனே, ஒவ்வொரு கரங்களை நீ ஆசீர்வதித்து நீ தந்த தகப்பனே உமக்கு நன்றி. இன்னும் மீதியான காரியங்களை ஆண்டவரே நீ அதிகமா ஆசீர்வதித்து சீக்கிரமா முடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு நீ ஆசீர்வாதம் பார்ப்பது சொல்லு. கையை ஹல்லேலூயா. இது எங்க போனாலும் மறக்க கூடாது. ஹல்லேலூயா. மறக்கணுமா? மறக்க கூடாது. இந்நேரம் திருச்சபையே முடிய வேண்டிய நேரத்துக்கு நீங்கள் நானும் எத்தனை மணிக்கு வந்தோம்? எத்தனை மணிக்கு? 7:30 7:45. தப்பா நினைக்காதுங்க. எத்தனை மணிக்குங்க ஐயா சர்ச்சு கரெக்டா? 6:30 தானா? 6:00 வரணும். நம்ம எத்தனை மணிக்குள்ள வரோம்? இல்ல நான் அதெல்லாம் சொல்லல. எத்தனை மணிக்கு சபை ஆரம்பிக்கிறது? நல்லா நீங்களும் ஆராய்ச்சிருக்கலாம். எனக்கு டைம் கொடுத்துருக்கலாம். இப்ப யாரு திருடணும் அந்த டைம்? நம்ம அதே அவன் அடிக்கடி சொல்ற, அவெல்லாம் வரமாட்டான். இயேசு ரத்தம் அடிக்கடி அவன் திருடவும் கொல்லவும் மலிக்கவர்கான என்று வேறொன்றுக்கு வரவில்லை. அதையே போட்டு தாக்குங்க. நம்ம டைம் பண்றோம். அந்த நேரத்தில் தான் பாத்திரத்தை தேய்க்கிறோம், அந்த நேரத்தில் தான் குளிக்க போறோம். ஹல்லேலூயா. தயவு செஞ்சு உங்களை கும்பிடுறேன். டைம் 6 மணினா 6 மணிக்கு வாங்க. 5 மணிக்கே ரெடி ஆயிருங்க. நான்லாம் 4 மணிக்கே எழுந்திரிச்சேன், ஜெபம் பண்ணேன். 5 மணிக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டேன். 6:30 பேண்ட் சட்டை போட்டேன். இருந்தாலும் 7:30 மணிக்கு தானே கையில கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் நிதானமா வந்தேன். ஹல்லேலூயா. பொறுமையா 20 கிலோமீட்டர் தான் வந்தேன். அப்பயும் அப்பதான் அம்மாவும் நானும் மேலே ஏறுறோம். சவுண்டே காணும். என்ன காணும்? ஆளை காணாலும் சேர பார்த்து தான் ஐயா நீமா வந்தாலும் வரலான்னு ஆரம்பிச்சிருங்க. டைம் முடிச்சிருங்க. ஆமேன் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் ஆயிரும். அப்பாடா இன்னைக்கு தான் அருள்தாஸ் ஐயா வந்து ஆமேங்கிற வரும் மாதிரி எனக்கு கண்டிப்பா டைம் கொடுத்துருந்தாரு. என்ன கொடுத்துருந்தாரா? நல்லா கை தட்டி ஆராத. நமக்கு உயிர் போச்சுன்னா ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே என்ன பேசுனா ஐயா சொன்னவனே என்ன பேசணும் அப்படின்னு நினைச்சேன். உடனே இவருக்கு ஐயாவுக்கு நான் இந்த பாடல் கவிதை எல்லாம் கொஞ்சம் எழுதுவேன். அதனால இதை முதல்ல சொல்லணும். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நதியம். என்ன ஆலயம்? இதுதானே ஆலயம்? நீங்க தானே அந்த ஆலயம். என்ன தலைப்பு ஆண்டவர் கொடுத்தா? தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற நதி. யாரெல்லாம் நதி சொல்லு? நதி. நதி நீங்களா எல்லாம் வறண்ட நதியா? நதினா சொல்ல வந்த கையை உயர்த்தி எல்லாரும் நதி தானே. ஏமா ஜீவ நதியே பாட்டு பாடுங்களா இல்ல? ஜீவ நதியே அதுக்கு ஒரு வரி வந்துருச்சு. ஜீவ தண்ணீர் நதி. எனக்கு அச்சாரம் கொடுத்துட்டாரு. ஓகோ ஆண்டவர் பாடும் பொழுது அந்த வரியும் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு அர்த்தம். நதியெல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. தமிழ் புரியுதா புரியலையா? நல்லா தான் உயர்த்த கையை. யாருன்னா பிடிச்சி இழுத்துருவாங்களா? நல்லா தான் அல்லேலூயா சொல்லு. உங்களை தப்பாவே பேசல, உங்களை உற்சாகப்படுத்த தான் வந்திருக்கேன். எல்லாமே நீங்க எத்தனை ஆராதனை எத்தனை பிரசங்க கேட்டாலும் உங்களை நான் தவற சொல்ல, உணர்வோட நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஜீவ நதி. நீங்களாம் என்ன நதி? அந்த நதி வறண்டனா எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? தண்ணி வறண்டு போச்சுன்னா நல்லா இருக்குமா? நதின்னு சொல்லுவாங்களா? பாலைவனம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வறண்ட நிலம்பாங்க. என்ன நிலம்? ஆனா வறண்ட நிலத்திலேயே அங்க ஆண்டவர் மனசை வச்சாரு எல்லாத்தையும் கனி கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. முடியுமா முடியாதா? நீங்களாம் பாலைவனமா வறண்ட நிலமான்னு நீங்க தான் இந்த பிரசங்கம் கேட்டவன நினைச்சுக்கணும். ஹல்லேலூயா. நான் நினைச்ச ஆண்டவரே வேற பிரசங்கம் நினைச்சா இது வரல. மீனும் பாம்பும் முதலே குறிச்சு பேசலான. மீன் யாரு, பாம்பு யாரு, முதல்ல யாருன்னு நல்லா அதை நினைச்சு பேசினா வரமாட்டுது, வரவே மாட்டுது. இதை நீ பேசு. என்ன? தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நதி. நீங்களாம் ஒரு நதி. அந்த நதி எங்கெல்லாம் போதோ 2 பக்கமும் செழிப்பா இருக்கும். இருக்குமா இருக்காதா? நீங்க செழிப்பானவங்களா வறண்ட நிலமா? காஞ்சி போன செடியா? ஏமா காஞ்சி போன இடமா செழிப்பான இடமா? செழிப்படலாம் கையை தூக்கி அடியில சொல்லு. கையை தட்டு. அதை சொன்னாக்க என்னோட செழிப்பான அவனுக்கு செழிப்பு, எனக்கே செழிப்பு இல்லை. அது அப்படியே தான் நடக்கும். அல்லேலூயா. ஐயா அந்த ஆலயத்தை வாங்கணும்னு எப்படின்னா, இதே இடத்துல ஆலயம் நடந்து மறுபடியும் வேற இடத்துக்கு போனோமா இல்லையா? மறுபடியும் இங்க வந்தோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், எந்த இடத்துல நீ வாழ முடியாதுன்னு நினைச்சாயோ, எப்படி ஆராதிக்க முடியாதுன்னு நினைச்சாயோ,
நல்லா புரியுங்க. இதுக்கு அதுக்காக தான் இப்ப எழுதி வச்ச காலையில, எந்த இடத்துல நீ வாழ முடியாதுன்னு நினைச்சாயோ, எந்த இடத்துல எல்லாம் முடிந்ததுன்னு நினைச்சாயோ, அதே இடத்துல இயேசு கிறிஸ்து உன் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. முடியுமா முடியாத முடிய வைப்பார். அல்லேலூயா. எந்த இடத்துல நீ வாழ முடியாது என்று நினைச்சாயோ, ஆண்டவர் நீங்களாம் இந்த இடத்தை வாங்க முடியுமா முடியாதுன்னு நினைச்சீங்களா இல்லையா? நல்ல நதியே, நீங்க தான் அந்த செழிப்பான நதி. இந்த நதியை வாங்குறதுக்கு எவ்வளவு செழிப்பா ஆண்டவர் கொடுத்திருக்காரு இல்லையா? நீங்க எந்த இடத்துல ஜெபிக்க முடியாது, எந்த இடத்துல ஆராதிக்க முடியாது, எந்த இடத்துல இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல, ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார், எந்த இடத்துல நீ வாழ முடியாது, ஆராதிக்க முடியாது என்று நினைச்சாயோ, எந்த இடத்துல எல்லாம் முடிந்தது என்று நினைச்சாயோ, அதே இடத்துல இயேசு கிறிஸ்து உன் தலையை உயர்த்துறவரா இருக்கிறார். காலையில இதை எழுதின என்ன ஆண்டவர் அவருக்கு ஒன்று சொல்லணுமே, எப்பயும் ஜெப வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் அந்த நதி, நீங்க தான். ஏன் சவுண்டு விட்டா போதா வருதா வாய்ஸ்? அல்லேலூயா. முடியுமா முடியாதா? தேவனால கூடாத அத சொல்ற, ஆனா கூடுறது இல்ல. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனா ஒன்றுமில்லை, தேவனால எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றதுக்குல அதுல நினைச்சிருக்கல. எத்தனை இடத்துக்கு நம்ம ஆராதிச்சுக்கே போயிருக்கிறோம், அந்த இடத்துல இருந்திருக்கோம், அங்க இருந்து இருக்கிறோம், இங்க இருக்கோம், எல்லாம் நினைச்சிருந்தோம். ஆனாலும் அதெல்லாம் நினைக்கல. தேவன் சொன்ன குறித்ததை வச்சுதான் நடக்க முடியும். எந்த இடத்துல இருந்து நீங்க நினைக்க முடியாது, இருக்க முடியாது நினைச்சீங்களோ, அதையே சொந்த இடத்தை ஆண்டவர் தந்திருக்கார். இன்னும் முக்கால் பாகம் கால் பாகம் இருக்கும், ஆனாலும் கண்டிப்பா நிறைவேற்ற நடத்த மாட்டாரா? ஆரம்பிச்சாரு முடிச்சாரா? முடிக்க மாட்டாரா? ஒவ்வொரு நாளும் உங்க ஊழியக்காரர் நீங்க எல்லாம் தூங்கவே இல்லை, ஜெபம் ஆண்டவர் அருமையா செய்து கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அதனால நீங்க எல்லாம் செழிப்பானவங்க. அங்க வறட்சி இருக்குமா? சும்மா தான் பேசுங்க, நம்ம ஜெப வீடு தானே. இருக்குமா? இருக்காது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் ஆண்டவர் சொல்ற, இதெல்லாம் நம்ம உதாரணம்லாம் சொல்லணும் முடியாது, இருந்தாலும் அதுக்கு உதாரணங்கள்லாம் இருக்குது. அதுக்கு புதிய வாழ்வை தேசத்துக்கு கொடுக்கும் சபையம். இந்த பெங்களூர் பட்டத்துக்கு நீங்க எப்படி புதிய ஆலயம் மட்டும் இல்லாம புதிய வாழ்வையே தேசத்துக்கும் கொடுக்கும் உங்க செழிப்பான திருச்சபை. எல்லா திருச்சபை செழிப்பான திருச்சபையே எப்படி? சபையே செழிப்பான திருச்சபை தான். ஹல்லேலூயா. செழிப்பா இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். பல பேர்கிட்ட வரவே மாட்டேங்குது. என்னதான் நம்ம சொல்றோம், என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. பாலைவனமா இருந்த எங்களை என்னவா மாத்திட்டாரா? சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமா மாற்றினீரையா. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமா மாற்றினீரையா. கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. படவா தலைவனம் கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை கழிப்பா
காட்டுனதுக்காக சோத்திரம். பக்கத்துல வறண்ட நிலம் என்ன ஆச்சு ஐயா? கையை விட சோலைவனம். இது என்ன பேரு? வறண்ட நிலமா. இப்போ உங்க தாகம்னா என்ன ஆச்சு? இன்னைக்கு நமக்குன்னு திருச்சபை கொடுத்துட்டாங்க. அடியாப்பா இங்க இருந்து ஒரு தட்டை தூக்கணும், அங்க இருந்து தட்டை தூக்கணும், இங்க இருந்து ஸ்பீக்கரை தூக்கணும். நம்ம வீடு காலி பண்ண முடியும். எப்படி தெரியுமா? வருஷம் ஒரு வருஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. இங்க இருந்து சட்டி மூட்டையை அங்க தூக்கணும், அங்க இருந்து தட்டி மூட்டையில இங்க தூக்கணும், அப்புறம் பெயிண்ட் அடிக்கணும். இருந்தமா இல்லையா? இது நிரந்தரமா உங்க ஜெபத்துக்கு பதில் தந்தாரா இல்லையா? அப்ப பாக்கியவதியா கையை பாக்கியவதிகளே ஹல்லேலூயா. எப்பயுமே நம்ம தேவன் சொன்னது தான் நிறைவேற்றுவார். எத்தனையோ வருஷம் ஜெபம் பண்ணிருக்காங்க அம்மாவும் ஐயாவும், கிடைக்கல. அருள்தாஸுக்கு என்னையா அவரை பார்க்கும் பொழுதே ஆசீர்வாதமா இருக்கான்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு சொந்த கட்டடத்தை தந்திருக்காரு. தந்தாரா இல்லையா? அப்படியாப்பட்ட பிள்ளைங்க நீங்க செழிப்பான தேசத்துல இருக்கிறீங்க. ஆரோக்கியமான நீங்க எந்த இடத்துல இருந்து வந்தீங்களோ, நீங்க எந்த வீட்டுல இருந்து வந்தீங்களோ, நதியே அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடமெல்லாம் செழிப்பாகும். நீங்களாம் நதி, தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற நதி. அந்த நதி போற இடமெல்லாம் எப்படி இருக்கும்? தண்ணி போற இடமெல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப மேட்டூர் டேமுக்கு தண்ணி வரலாம். கர்நாடகால இருந்து தண்ணி திறந்தா தான் ஒகனைக்கல் இருந்து மேட்டூர் டேம் போயிட்டு, மேட்டூர் டேம்ல இருந்து எல்லாம் ஈரோடு, என்ன கரூர், திருச்சி, அப்படியே தஞ்சாவூர், கடைசியா நாகப்பட்டினம் போய் சேரும். அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செழிப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? எல்லாம் வாழை மரமும், நெல்லு, கரும்பு, வாழைகளும் அப்படி செழிப்பா இருக்கும். இப்ப பார்த்தா எல்லாம் ஓரத்துல வரும்பொழுதெல்லாம் வறண்டு கிடக்குது. என்ன கிடக்குது? தண்ணி இல்ல. போர் போட்டாலும் கீழே போயிருச்சு. ஆனாலும் தேவன் நல்ல மழை பெஞ்சாதான் ஆசீர்வாதம் திறந்து விட்டுறாங்க. இல்லைன்னா இத்தனை டிஎம்சி கூட அதை கூட போராட்டம், 13ஆம் தேதி போராட்டம் நடந்தது. ஆனா நீங்க ஜெபம் பண்ணுனா எல்லா நதியும் என்ன பண்ணுவீங்க? வருமா வராத? வெள்ளம் போகுமா போகாதா? நீங்க வெள்ளம் போகணும்னா நீ நதி எந்த இடத்துல இருக்கிற, எந்த வீட்டுல இருக்கிற அந்த வீடு செழிப்பா இருக்கணும். வறண்ட இடமா இருக்க கூடாது. செழிப்பான தேசத்துல நீங்க இருக்கிறீங்க. இந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து வசனத்தை கேட்டு நீங்க நதியா பாய்பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் நீ செழிப்பு. செழிப்பா இல்லையா? என்னத்த செழிப்பு? நானே வாடி போய் கிடக்கிறேன். அந்த வாடி போன இடத்துல ஜெபம் இருக்காது. அந்த வாடி போன இடத்துல பைபிள் வசனம் இருக்காது. அந்த வாடி போனதெல்லாம் உலகம் இருக்கும். அந்த வாடி போனதெல்லாம் பிசாசு இருக்கும். அதுதான் வறண்ட நிலம். ஒரே ஒரு வாரத்தில் பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. வறண்ட நிலம்னா எப்படிமா இருக்கும்? அந்த இடத்துல செழிப்பு இருக்காது. அந்த இடத்துல என்ன இருக்குது? பிரசங்கம் இருக்காது, செழிப்பு இருக்காது, ஒன்று இருக்காது. அங்கே ஜெபம் இருக்காது, ஒன்று இருக்காது. ஆனால் இங்கே வந்து செழிப்பான வார்த்தை கேட்குறோம், தேவனுடைய வார்த்தை கேட்குறோம். எல்லா நதியும் புரண்டோடுன்னா வெள்ளம் அரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போகணும்னு பார்த்தா நீங்கள் அங்கங்கே சுருண்டு கூட போக மாட்டேது வெள்ளம். எப்படி? ஒரு சொம்பு தண்ணியை ஊத்துனா அது வெள்ளமா போகுமா? ஒரு சொம்பு தண்ணியை ஊத்துனா ஊதுமா? நல்ல சிறு வெள்ளம் தான் பெரு வெள்ளமா மாறும். நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 உன் வீட்டுல பெரு வெள்ளம், ஆசீர்வாத மழை பொழிய வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் எசேக்கியேல் ராஜா குறித்து பேசணும்னா என்ன இருக்குது? இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், 47ஆம் அதிகாரம் 1-12 முடிய வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் 1 வாசி, 5, 6, 7, 9, 12 மட்டும் வாசிங்க. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியில் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. 5 வாசி, 5 அப்படியே வாசிடா. 5 வாசி, 7 வாசி, 5, 6 வாசிமா. பின்னும் அவர் 1000 முழமும் அது வந்து ஆழத்தால் அங்கே அது நான் கடக்கூடாத நதியா இருந்தது. அது நதியா இருந்தது. கடக்க முடியல. எல்லாம் எப்படி இருந்தா பாலைவனமாக கடந்து போகலாம். அதே நதி போனதுன்னு வச்சுங்க, அதுல கடந்து போக முடியுமா? அரிச்சிட்டு போயிடும். அப்படியே தான் நீங்க ஒரு சீனெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பாம்பே பக்கம் ஒரு குழந்தை ஒரு குடும்பமா சுற்றுலா போனாங்க. தண்ணியை பார்க்கறது போயிட்டு ஒரு பாறையில நின்றுட்டாங்க. வெள்ளம் போயிட்டே இருக்குது. எல்லாம் பயங்கரமா கூப்பிடுறாங்க, வர முடியல. அந்த குடும்பமே வெள்ளம் தரிஞ்சு வச்சு. சின்ன குழந்தை கூட பார்த்துருப்பீங்க போன வருஷம். அது நடந்ததா இல்லையா? வெள்ளம் வந்தா யாரும் தடுக்க முடியாது. தேவனுடைய ஆவியானவர் உங்கள்கிட்ட வந்துட்டா, தேவனுடைய வசனத்து பிற நடந்துட்டா, எப்படியாப்பட்ட போராட்டம், எப்படியாப்பட்ட சோதனை, எப்படியாப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் புரண்டோடு போயிடும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற நதி, தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கிட்டா அந்த வீடு முழுவதும் எப்படி இருக்குமா? செழிப்பாயிரும். நீங்க அதுலயே அப்படியே இருங்க. 12 மட்டும் வாசிங்க. அதை வீட்டுல போயிட்டு நல்லா படிச்சீங்க, அப்புறம் படிச்சுங்க. 12 வாசிங்க. நீங்க போற இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்கள், எல்லா நதி போற இடம்லாம் புசிக்கிறதுக்கு நல்ல நெல்லு, ஆகாரம், கனிகள் எல்லாம் எப்படிமா இருக்கும்? செழிப்பா இருக்குமா இருக்காதா? நீங்க தண்ணி போற இடமெல்லாம் விளைச்சல் இடத்துல எல்லாம் செழிப்பு, நம்ம ஆகாரம் எல்லாம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும்.
தண்ணி நல்ல தண்ணி இருந்தா செழிப்பா இருக்கும். அதுலயும் உப்பு தண்ணி இருக்குது, கெட்ட தண்ணி இருக்குது. எல்லாம் ஒரு ஊர்ல எலியா போறாரு, எல்லாம் சொல்றாங்க, அப்பா நல்ல தண்ணி இருக்குது ஆனா எங்களுக்கு குடிக்க முடியல, ஏன்னு கேட்கிறாரு. அது ஆடு மாடு குடிச்சாலும் செத்து போயிருது, நாங்களும் குடிக்க முடியல, எல்லாம் உப்பா இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா வேதத்து பிரகாரம்? உடனே அவர் கூப்பிடுறாரு, ஒரு கலசத்தை எடுறாரு, உப்பை போட்டாரு, எதிரிக்கு எதிரியை பண்றாரு பாருங்க, உப்பை போட்டாரு, அது உப்பு தண்ணி. இங்க உப்பு கலசத்தை போட்டு ஜோமணி ஊத்துனாரு அந்த நதியில. இன்ன வரை இனிச்சு கொண்டே இருக்கு, நல்ல தண்ணியா மாத்துன நம்ம அப்பா. கரங்களை தட்டு. இன்றைய வரையும் அந்த நதி எப்படி இருக்குது? உப்பு தண்ணி நல்ல தண்ணியா மாத்தினாரா இல்லையா? நீங்க கூட சாக்கடையா இருந்திருக்கலாம், நான் கூட சாக்கடையா இருக்கலாம். தேவனுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு என்ன ஆயிட்டா? நல்ல தண்ணியா நல்ல ரத்தமா மாத்தினாரா இல்லையா? ஆனா நீங்க தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற நதி, நீ இனிமே எந்த இடத்துக்கு போனாலும் உங்க மூலம் செழிப்பாகணும், உங்க மூலம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்க மூலம் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படணும், உங்க மூலமாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, எந்த தெருவுல இருந்து வந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலயத்திலிருந்து நீ புறப்பட்டு போகும்போது ஒரு நதி, என்னமா நதி எப்படி இருக்கும்? வற்றி போயிடக்கூடாது. அப்ப பாட வற்றாத நதி, அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆனா வறண்ட நிலத்தோட பாருங்க, நாக்குல எச்சி கூட இருக்காது, வறண்டு போயிருக்கும். ஹல்லேலூயா. இருக்குதா இல்லையாமா? வறண்ட நிலமா நீ செழிப்பான நிலமா? நீ ஒரு நதி. நீ யாருமா சொல்லு பக்கத்துல? நீ நான்லாம் ஒரு நதி. நதி, ஜீவ தண்ணீர் நதி. அது அந்த அதிகாரம்ல நீங்க வீட்டுல போய் படிச்சுக்க. நல்ல ஆசீர்வாதமான நதி, அது ஆரோக்கியமான நதி. எப்படி ஆரோக்கியமான தண்ணி? நீங்கள் நானும் ஆரோக்கியமான தண்ணி. ஹல்லேலூயா. எல்லாரும் குறைகள் குற்றங்கள் உப்பு தண்ணி வரும், ஆனாலும் ஆண்டவர் ஜெபித்து அதை பண்ணும் பொழுது நல்ல தண்ணியா மாத்தினார். ஜப வீட்டுக்கு 7 மணிக்கு வர, 8 மணிக்கு வர, 8:30 மணிக்கு வர, அதெல்லாம் நல்ல தண்ணியா? உப்பு தண்ணி. அதெல்லாம் கெட்டு போன தண்ணி. தப்பா நினைச்சுக்க, என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நீ நரகத்துக்கு போக கூடாது, பரலோகத்துக்கு போகணும். கரங்களை தட்டு. ஹல்லேலூயா. 6 மணிக்கு சர்ச்சினாக்க 7:30 வருது, 7:30 வருது. நல்ல தண்ணியே. அடுத்த வாரம்னா கரெக்ட் டைமுக்கு வா. கரங்களை தட்டி. எத்தனை முறை சொன்னாலும் நாங்கள் கேட்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. படிமா 12. அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை. என்னம்மா? என்ன சொன்ன? இலைகள் உதிர்வதும் இல்லை. ஏன் உதிரதில்ல சொல்லுமா? செழிப்பா இருக்கிற இடத்துல காய்ஞ்சி போய் விழுவுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவங்க நீங்க பல இடத்துல சோர்ந்து போக முடியுமா? தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க பசி எடுக்குமா? எவ்வளவு போராட்டம் பிரச்சனை வந்தாலும் பசி எடுக்காது. தேவனுடைய பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீ நதி என்ன பண்ணு? நல்ல தண்ணி, மற்றவனுக்கு உபயோகப்படுத்துகிற குடிக்கிற தண்ணியா, மற்றவங்களை மாற்றுகிற, செழிப்பாய் மாற்றுகிற திருச்சபை தந்திருக்காருன்னா, தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற நதியே, ரட்சிக்கப்பட்ட நதியே, நீ எல்லா இடத்திலும் வறண்டு போய் கிடக்குற. என்ன போய் கிடக்குற? நீங்க நானும் என்னமா கிடக்குறா? தாகத்துக்கு தண்ணி கொடுக்குற நீ என்ன நடக்குறா? ஏசாயா 55:1-2 வாசி. இலவசமாய் குடிங்க, தாகத்தோடு வருகிறவர்கள் நீங்கள் எல்லாரும் இலவசமாய் ரசத்தை குடிக்கிறாரு, திராட்சை ரசத்தை. ஏசாயா 55:1-2 வாசிமா. ஓ தாகமாய் இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் எல்லா நதி தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். நீங்க தாங்க நதி. நீங்க சொல்லணும் மற்றவங்கள, தண்ணி பார்த்து வறண்டு கிடக்கிறவர்களே, தாகத்தோடு இருக்கிறவர்களே, நாங்க தான் ஜீவ நதி. அந்த ஜீவ நதி கூப்பிடுகிறது. வருத்தத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு, தாகத்தோடு, தேவனை அறியாதவர்களுக்கு நீங்க பார்த்து சொல்லணும், தேவனிடத்துல வா, நான் ஒரு நாள் வறண்டு போய் கிடந்தேன், இன்னைக்கு ஜீவ தண்ணீரா என்னை நதியாய் பாய்மடி தேவன் வைத்திருக்கிறார். அதனால யாரெல்லாம் தண்ணீர் கஷ்டத்துல பிசாசு பிடியில இருக்கிறவங்க, ஓ தாகத்தோடு இருக்கிறவங்க, நீங்க எல்லாரும் இயேசு கிட்ட அருகில் வர வேண்டும். அப்பொழுது வரும்பொழுது இலவசமாய் தருவாங்கிறாரு. என்ன தருவா? உன நீ எதுனா பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறியா? இல்ல, இலவசமா தான் வாங்கி சாப்பிட்ட. படிமா. பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்க? ஏமா தண்ணீர் கேட்டாங்க, இங்க என்ன ஆண்டவர் கொடுக்கிறார் உனக்கு எனக்கும்? திராட்சை ரசம், விலையேறப்பட்ட திராட்சை ரசமும். திருவிருந்து ஆராதனை எல்லாருக்கும் கிடைக்குதா? விலையேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்கள தான் அப்பமும் ரசமும் கிடைக்குது. கரங்களை தட்டு. நீங்க தான் பெரிய பாக்கியவான். அந்த நாளை விட்டுறாத. பரிசுத்தத்தோடு வந்து திருவிருந்து ஆராதனை எடு. ஹல்லேலூயா. உலகத்திலே ஜனாதிபதிக்கும் கிடைக்காது, பிரதமருக்கும் கிடைக்காது, இந்த சித்தராமையா இருந்தாலும், டி.கே. சிவகுமார் வந்தாலும் சரி, அங்க ஜோசப் விஜய் வந்தாலும் சரி, எவனுக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம் திருவிருந்து ஆராதனை உனக்கு எனக்கு வைத்திருக்காங்க. கரங்களை தட்டு. ஹல்லேலூயா. அப்படியே அப்படியே வீங்கி போயிருக்குது மூஞ்செல்லாம். அப்படியே இதெல்லாம் நதியா வறண்டு போய் கிடக்குது. வெயிலும் வாங்க வர்றதில்லை. என்னக்கா வர்றது? அப்புறம் டக்கு போ. அப்புறம் ஜோமன், நாங்க ஜோமன் உத்தமனா இருந்தாங்க, உத்தமையா இருந்தாங்க. இவங்க பரலோகத்துல பிறகு சிவங்க நாங்க ஜோமனால நாரிடும் எங்களுக்கு.
அங்க சொல்லனா இந்த அம்மா உண்மையா இருந்தாங்க. அந்த அம்மா கோயில் பக்கமே வந்திருக்கு, நாரி கிடக்கும். டைமோடு வந்தாங்க. நாங்க புகழ்ந்து பேசுறோம், போய் சொல்லி ஆராதிக்கணும், இரவெல்லாம் பாடணும், தவறாம வந்தாங்க. சூடு போட்டுக்க, கம்பி எடுத்து ஆண்டவர் பேசுறாரு உன்னோட. செல்போனை வச்சு பேசாதன்னா அதுக்கு எடுத்துற முகம் மோசம் தப்பா நினைக்காதீங்க. செல்போனை வச்சு பாடாதனா பாடாத, எழுதி வச்சு பாடு. நீதான் எந்த நேரமும் செல்போன் இருக்கிற பாடுபொழுது பரிசுத்த ஆராதனை வழிபடுத்தல கூட செல்போன் உங்களை சொல்லமா எழுதி வை, நாங்களா எழுதி கொண்டாடியா? தப்பா சொல்லாத. திருச்சபையில ஒரு செழிப்பு இருக்கணும், ஒரு மாற்றம் இருக்கணும். மாற்றம் இருக்கணுமா வேணாமா? ஒண்ணு மாறு இல்லைன்னா நாருங்கிற மாதிரி அடிக்கடி நான் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் குறை உள்ளவங்க தான், ஆனா செழிப்பான நதி நீ. எந்த இடத்துக்கு போனாலும் தாகமா இருக்கிறவர்களே ஜெபிக்கணும். நீயே வறண்டு போய்க்கிறதுனா ஜெபம் வராது. நீயே வறண்டு போய்க்கிறதுனா எந்த இடத்துல நீ ஆண்டவரை பத்தி பேச முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா அந்த இடம் போகும் இடம் எல்லாம் செழிப்பாகும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. செழிப்பாகும். செழிப்பாகுமா வறண்டு போயிருக்குமா? தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு நீ இங்க இருந்து சொன்னா அமெரிக்காவே கலக்கும், அமெரிக்காவிலிருந்து சொன்னா உலகத்தையே கலக்கும். கலக்கிறவர்களை இங்கு வந்து விட்டார்னு கலக்கணும். கரங்களை தட்டி அதை விட்டுட்டு எல்லாம் முடிஞ்செல்லாம் பாரு. ஜெபம் பண்ண சொன்னாக்கா காணிக்கை ஜெபம் பண்ண ஆராதனை ஜெபம் பண்ணுது, ஆராதனை ஜெபம் பண்ண காணிக்கை ஜெபம் பண்ணுது, பிரசங்கத்துக்கு ஜெபம் பண்ண வேற எங்கே ஜெபம் பண்ணுது. ஒரு ஆளு கூப்பிட்டு ஜெபம் பண்ண போனாராம். போன பிறகு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜெபம் பண்ணவன சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சிங்கப்பூர்ல இருக்கிற ஆசீர்வதி, மலேசியால இருக்கிற ஆசீர்வதிங்க, கனடாவில் இருக்கிறவங்கள ஆசீர்வதிங்க. ஐயா இவர் எங்கே ஜெபம் பண்ணுங்க? ஐயா ஜெபத்தை நிறுத்துங்க ஐயா, நிறுத்துங்க ஐயா, என் பாட்டி செத்து போச்சுங்க ஐயா, செத்து. ஆஸ்திரேலியா போனவனோ திரும்பவில்லை, அட ஆஸ்பத்திரிக்கு போனவனோ திரும்பவில்லை, மலேசியா போனவனோ திரும்பவில்லை, அட மார்க்கெட்டுக்கு போனவனோ திரும்பவில்லை. நீங்க நானெல்லாம் திரும்பி வரும் தேசம் நாம் பயணம் போகலாம், அட விரும்பியே எல்லாம் திரும்பி வரலாம். திரும்பி வரும் தேசம் நாம் பயணம் போகலாம், அட விரும்பியே எல்லாம் திரும்பி வரலாம். சுற்றுலா போனவனோ திரும்பவில்லை, அட சுடுகாட்டுக்கு அடக்கம் பண்ண போனவனோ திரும்பவில்லை, மார்க்கெட்டுக்கு கறி வாங்க காய் வாங்க போனவளோ திரும்பவில்லை, அட மார்க்கெட்டுக்கு சொல்லிட்டனா எல்லாமே மாடு மேய்க்க போனவனோ திரும்பவில்லை. ஆனா நீங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, கையை பிடிச்சு கையை பிடி. திரும்பி வரும் தேசம் நான் பயணம் போகலாம், நதியே ஜீவ நதியே, வற்றாத நதியே, வற்றி போயிருக்க ஜீவ நதி இருக்கா, செழிப்பா இருக்காரு. உன் மனசுக்குள்ளே சரி, ஜெபம் இருக்கிற வீட்டுலாம் செழிப்பா இருக்கும், ஜெபம் இல்லாத இடத்துல வறண்டி போயிருக்கும். தேவனை 52 வாரம் ஆராதிக்க கரெக்ட் டைம் வந்தவங்க ஜீவ நதியா இருப்பாங்க. நீ வரலன்னா பாதி தண்ணி வரும், ஏறி கடை போயிருக்காது, கணுக்கால் அளவு அந்த இடத்துல சொல்லிருக்குது. 1000 அடி முளத்துக்கு தண்ணி போடுறா, கணுக்கால் அளவு. இன்னொரு 1000 அடி தள்ளி போடா, முழங்கால் அளவு இடிப்படுது. அந்த அதிகாரத்துல இருக்குது, அதுக்காக தான் படிக்க சொன்னேன். முடியல போடா, அப்புறம் முழுகே போயிட்டான். என்ன அப்புறம் நீச்சல் அடிக்கணும், நீச்சல் அடிக்கணும். தேவனுடைய வார்த்தையை எத்தனை வருஷமா கேட்டிருக்கீங்க, வந்திருப்பீங்க, ரசிக்கப்பட்டிருங்க. இன்னமும் நமக்குள்ள என்ன இருக்குது? உலகம் இருக்குது. உங்களை நான் சொல்லலாமா? உங்களை சொல்லுங்க. இவர் அடிக்கடி அங்க 9 மாசம் விட்டு கூப்பிடுங்க, 2 வருஷம் விட்டு கூப்பிடாம எங்களை பார்த்து திட்டிகிட்டே இருக்கிறாங்க. செழிப்பான தேசமே, நீ ஜீவ நதியா வறண்ட நதியா? கையை தட்ட ஒரு கையை போட. அதுக்குதான் இந்த காலையில தான் எழுதுனேன். எந்த இடத்துல நீ வாழ முடியாதுன்னு நினைச்சீங்களோ, எந்த இடத்துல ஆராதிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களோ, எல்லாம் நான் தருகிறேன், நான் கொடுக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் கொடுக்க வைத்துட்டார் புதிய ஆலயத்திற்கு. கரங்களை அந்த அது என்ன, எந்த இடத்துல நீ முடிந்ததுன்னு நினைச்சாயோ எல்லாம் அதே இடத்துல, இதே இடத்துல இயேசு கிறிஸ்து உன் தலையை உயர்த்துகிறது. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீ மகிமை, தலை நிமிர செய்பவர் நீரே, தலைகள் மீற செய்பவர் நீரே.
இன்னும் சீக்கிரம் நதியெல்லாம் பெரிய பெரிய குண்டை போடு, பெரிய பெரிய கட்டை கொண்டாந்து போடு. இன்னும் 40-45 லட்சம் இருக்குது, குண்டை போடு. அல்லேலூயா. நானும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஐயா இடம்லாம் விற்கல ஐயா, வித்துருந்தா நான் எதனா தருவேன்னு சொன்னேன். கண்டிப்பா வித்தா நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு தருவேன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட. ஐயா கோச்சிக்காதுங்கய்யா, ஆண்டவர் கண்டிப்பா வேலைலாம் செய்துட்டு இருக்கும் பொழுது அப்போ நீங்க வாங்கல. நான் வேலை செய்துட்டு இருக்கும் பொழுது, நான் வேலை இப்போ செய்து 8 வருஷம் ஆகுது. ஏதோ ஊழியத்துக்கு போறேன், ஏதோ ஒரு இடத்த வாங்குவேன் விற்பேன். அது இப்போ விற்கவே இல்லை. திமுக இருக்கும் பொழுதுனால கொஞ்சம் 2 போனது. இவர் வந்தாரு, எல்லாத்தையும் ஏற்றிட்டாரு. திமுக வந்தாலும் 8000 கிடைச்சிருக்கு கூப்பன், 2000 கிடைச்சிருக்கு மந்த்து. இவர் வந்தார் 2,500 போனாரு, வந்தாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. எல்லாம் இப்போ தான் தெரியுது நல்லவன் கெட்டவன் யாருன்னு தெரியுது. சும்மா சொல்ல, நான் இவரெல்லாம் இயேசுக்குள்ள இருக்கவன் தான் ஜோசப் விஜய். வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போலன்னா அவெல்லாம் யாருன்னு நான் சொல்ல முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை எவனா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு போறவன் தான் தேவனுடைய பிள்ளை. கரங்களை தட்டு. இயேசு பிள்ளை சொன்னாரு. நான் ஜோசப் உங்க கிறிஸ்டின் 9 அமைச்சர் கிறிஸ்டினா இருந்தா எனக்கு என்ன இல்லைன்னா, அவெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போனாதான் ஒரிஜினல் கிறிஸ்டின். முழுகி ஞானசானம் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் முழுகி ஞானசானம் எடுத்தோம் ஒரிஜினல் பிள்ளை. இல்லைன்னாக்க என்ன புள்ளன்னு நான் சொல்லக்கூடாது. நான் என்ன புள்ளன்னு நான் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். கரங்களை தட்டு. அல்லேலூயா. என்ன தாகத்தோடு என்னமா படிமா முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுங்க. இன்னும் அடுத்த முறை நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும், நீங்கள் அப்பமில்லாத பணத்துக்கும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் பாருங்க. திருப்தி படுத்தாத அந்த பொருளுக்கு நீங்க இலவசமா எப்படி திருப்தியா படுத்தாது, அதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க. திருப்தி படுத்தாததுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, இஷ்டம் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் வேஸ்ட். அடுத்தது, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்க. நீங்கள் எப்படி செவி கொடுக்கணும்? கவனமா. நதி தண்ணி இப்படி கொஞ்சம் வாய்க்கால தண்ணி போனா வரப்புல தண்ணி கொஞ்சம் இப்படி உடஞ்சிருச்சுன்னா தண்ணி எல்லாம் அங்க போயிடும். அங்க எப்படி பாத்தியில தண்ணி போகாது. வாய்க்கால தண்ணி கரெக்டா போனாதான் அந்த போற சேர இடத்துல போய் சேரும். நீங்க வாய்க்கால் நதி நல்ல இடத்துல போய் சேரணும். அது எங்க போறோம்னா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அது நதியில போய் சேரணும். இந்த அதிகாரம் படிச்சுனா எந்த நதி? கிழக்கு ஒரு தேவனுடைய திருச்சபை கிழக்குல இருந்து புறப்படுகிற நதி. எங்க இருந்து புறப்படுகிற நதி இது? இது கிழக்குல தான் இருக்குது இந்த நதி. நீ மேற்கவோ கிழக்கவோ வடக்கவோ தெற்கோ 4 பக்கம் போனாலும் அது கடல்ல போயிட்டு நதி சமாதானமா போய் சேரணும். நீ எந்த இடத்துல இருந்து வந்தானா இயேசு கிட்ட இருந்து தான் வந்த, மறுபடியும் இயேசு கிட்ட தான் போகணும். கரங்களை தட்டு. அல்லேலூயா. ஆனா அந்த நதி என்ன பாருங்க, எரேமியா 2ஆம் அதிகாரம் இன்னும் வசனம்லாம் இருக்குது. உபாகமல இருக்குது, யோசுவால இருக்குது, சங்கீதத்துல இருக்குது, எரேமியா 31ஆம் அதிகாரத்துல இருக்குது. எல்லாம் அப்புறம் படிக்க முடியல, டைம் இல்ல. இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 4 இருந்து 13 வாசி. யாக்கோபின் குடும்பத்தாரே, எரேமியா 2ஆம் அதிகாரம் 4 இருந்து தானமா படிமா. யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யாருடைய குடும்பம்? இஸ்ரவேல் குடும்பங்களே, நீங்கள் எல்லாரும் யார் வார்த்தையை கேட்கணுமா? எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அடுத்தது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியிலே பள்ளங்களும் உள்ள தேசங்கள் வறட்சி மரண இல்லும் உள்ள தேச ஒருவனும் கடவும கூடாமல் இருந்தது. வனாந்தரத்தில் எங்களை நடத்தி வந்தவரும் கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமலும் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்ற. யார மாயை பின்பற்றானா? உலகத்தை, பிசாசை எல்லாம் பின்பற்றினார்கள். வீணாய் போகிறதற்கு இன்னைக்கு நீங்க கூட வீணாய் போய்கிட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களே, மாயை பின்பற்றி உலகத்தை பின்பற்றி தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுல நடக்காதபடிக்கு நீங்கள் நான் யாரை பின்பற்றுகிறோமா? உலகத்தை மதிக்கிறோம், உலகத்துல வாழ்றோம், உலக பிரகாரம் இருக்கிறோம், உலகத்தக்காரனுடைய ஐக்கியம் வைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு மாயை அதிகமா பின்பற்றுகிறதா நீ வறண்ட நிலமா இருக்க. கரங்களை தட்டு. ஆசீர்வாதம் கிடைக்கும். பாரு, இதுக்கெல்லாம் கையை தொட்ட வராதுங்க. ஏன்னா என்னை பார்த்து வரண்டேன் சொல்றேன், என்னைய பார்த்து வரண்டேன் சொல்றேன், என்னைய பார்த்து சகோதரனே வரண்டேன்னு சொல்றேன். நான் வாரத்துக்கு 2000 ரூபாய் இல்ல 80,000 சம்பாதிக்கிறேன், 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். என்னைய பார்த்து கேட்கறியா? 1 லட்சத்துக்கு இங்க எவ்வளவு வரும்? 15,000 குட்டி போட்டுருக்கணும். நான் 1,500 ரூபாய் குட்டி போட்டீங்கன்னா 1,500 தந்தப்பதான் வருமானம் மாறிடும். கரங்களை தட்டு. மாறுமா மாறாதா? 1.5 லட்சம்னா 2 லட்சம் பண்ணா சம்பளத்துக்கு அதிகமா போடணும். நீ இழுத்தினா அது இழுத்துட்டு போயிடும். எப்படி?
1 2 3 கீரில் அப்படி போட்டா வண்டி ஓட்டணும் தெரியும். பள்ளத்துக்கு எப்படி ஓட்டணும், மேட்டுக்கு எப்படி ஓட்டணும், கேர் மாத்தி அப்படி ஓட்டணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரை மாத்தினா தேவனுடைய வித்ததுக்கு இல்லாம வேற கீரை மாத்தினா கொடை சாஞ்சிடும். என்ன சாஞ்சிடும்? அப்படி போட்டுட்டு போயிடும். அப்புறம் எங்க ஆசீர்வாதம்? ஐயா நான் ஏமாத்திட்டாங்கய்யா, ஆண்டவர் கொடுக்கறதை ஏமாத்திட்டாங்க. மாறு, இல்லைன்னா மாறு. அடுத்த படிமா. என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? நீ என்னிடத்தில் என்ன அநியாயம் கண்டார்கள்? செழிப்பான தேசத்தில் நல்ல செழிப்பான தேசத்திலே கனியையோ கனியை. நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கும்போது, செழிப்பான தேசத்தில் இருக்கும்போது, செழிப்பான இடத்துல இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது, உலகத்தை வார்த்தை ஐயோ, தேவனுடைய வார்த்தை ஐயோவுக்கும் மரண ஜீவனை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படியாப்பட்ட தேவன் சொல்லுகிறார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணாய் போகிறீர்கள் அநேகர். என்ன பண்றான்? மாயை பின்பற்றி என்ன பண்ணுகிறான்? வீணா போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கே மனசுல தெரியும். தெரியுமா தெரியாதவா? எத்தனை நாள் ஆண்டவர் வார்த்தை கேட்கிற வீணா போயிட்டீங்க. நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா மாறிடுச்சு, சாக்கடை தண்ணியா மாறிச்சு. ஒருத்தர் குடிக்க முடியாது. தாகமா இருக்கிறவங்க நீங்க வந்து பருகுனா பருகுவாங்க. நான் சாக்கடையா? எறும்பு இருந்தாவே என்னம்மா எறும்பு தூசியோட தண்ணி கொடுத்துருக்க அடியா இருக்க. வீட்டுக்கு தண்ணி குடிக்க போனாலும் சொம்ப கழுவாம அப்படியே வாடையோட தண்ணி கொடுத்தா குடிப்பாங்களா? நல்ல தண்ணி தான். செம்பே கழுவலனாலும் அந்த தண்ணியை பார்த்தா சோத்திரமா நான் தண்ணி தாக இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். பற்றி மைக்க ஏமா தண்ணி வீட்டுக்கு போனா கொடுக்க வந்தா ஒரு சிலர்லாம் வீட்டே பார்ப்பான் சுத்தி சுத்தி. அந்த வீடு அம்மா மனசு நல்லா இருக்கும். ஆனா அந்த இடத்துல தண்ணியை குடிக்கிறதுக்கு வெக்கப்பட்டு வேணாம், தண்ணி அங்கேயே பிடிச்சிருக்காரு. எனக்கு தொண்டை சரியா இருக்காது, நாளைக்கு பாடுங்க, இவர் கச்சேரியில் போய் பாட போறாரா, தொண்டையில சரி இருக்காரு, அதனால தண்ணி வேணாம். ஆனா நல்லா அலங்காரமா இருக்கும். அந்த வாடி போனவன் தண்ணியை கொடுக்க மாட்டா, வீணா போடுவேன். ஐயா வாங்கய்யா, இவர் தண்ணி கொடுப்பாரு, மோர் கொடுப்பாரு, பிரியாணி கொடுப்பாரு, உட்காந்துருப்பாரு. அங்க நாரி போன ஒண்ணு கொடுக்க மாட்டா. இல்லாத வீட்டுக்கு போனாலும் சொம்புல நல்லா தண்ணி வாடி இருந்தாலும், ஈய கிளாஸா இருந்தாலும், எந்த சட்டியா இருந்தாலும் குடிச்சாலும் தாகத்துக்கு நல்லா குடினா. இதுலயும் சிலர் அப்படி பாக்குறான், இப்படி பாக்குறான். எப்படி பாக்குறீங்க அப்படி தான் கரங்களை தட்டு. ஹல்லேலூயா. படிமா. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு. என்னத்த சாப்பிடும்படிக்கு அம்மா? நல்லா செழிப்பா. தேவனுடைய ஆலயத்துல நதியே, நீ எந்த இடத்துல போகிறிய எல்லா பக்கமும் ஆரோக்கியம் உண்டாக்கும், எல்லா இடத்திலும் செழிப்பாகும், எல்லா இடத்திலும் நன்மை கிடைக்கும், எல்லா இடத்திலும் கனி கொடுப்பாய். நீ அப்படி இருக்கிற நீ எப்படி நான் தேசத்துல தேவனுடைய பிள்ளையா வாழாதபடிக்கு நீயும் வறண்டு போற. போகிற இடமும் வறண்ட இடம், அங்க சேர்ற இடமும் வறண்ட இடம், அங்க போற இடம் ஐக்கியமும் எப்படி இருக்குது சகோதரா? எல்லாம் வறண்டு போன இடம். அவனுக்கு பாவ மன்னிப்பை என்னன்னு தெரியாது, அக்கிரமம் என்னன்னு தெரியாது. ஆனால் உனக்கு எல்லாம் தெரியும். அவனோட தான் ஐக்கியம் அதிகமா இருக்குது. கரங்களை தட்டு. அதிகமா இருக்கு தேசத்துல. நீ நானும் ஆண்டவர் சொல்கிறார், ஆலயத்திலிருந்து புறப்படுகிற, தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற நதியே, நீ சுத்தமான தண்ணி. என்ன தண்ணி? ஃபில்டர் பண்ணீங்களா தண்ணி? நான் அந்த தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டேன். என்ன பண்ணீங்களா? என்ன தண்ணி எல்லா வீட்லயும் வச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு இடத்துல உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா மாறும். என்ன பேரு அதுக்கு? பேரு அதை போட்டா தான் குடிக்க முடியும். நாங்கெல்லாம் ஓட தண்ணி எல்லாம் குடிச்சிடாது. ஏரி தண்ணி போவோம், நல்லா போவோம், விவசாயத்தில் இருந்த அப்படியே எப்படி இப்படிலாம் குடித்தாலும் எங்களுக்கு போகிறேன். அப்படி அள்ளி அவன் குளிப்பான், சோப்பு போடுவான், அங்கே ஏரியில் குளிப்பான், மீன் இருக்கும், தண்ணி வரும். ஓடுற தண்ணியில் ஒன்றுமே இருக்காது. நீ நல்லா பாருங்க, ஓடுற தண்ணியில் அழுக்கே இருக்காது. இயேசுக்காக நீ ஓடும் பொழுது ஒருவனும் குறை சொல்ல முடியாது. அப்படியே செத்து போன எதா கிடந்தாலும் சரி, நதி போற இடமெல்லாம் சுத்தமான தண்ணீரா தான் வரும். நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னை பார்த்து சொன்னா ஒரு காலத்துல இது அசுகமானவங்க, ஐயோ இவங்க நல்ல ஆபத்தான வார்த்தை பேசுவாங்க, அட்டகாசமான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு இயேசு கிட்ட வந்துட்டாங்க, நல்ல வாய் ஆசீர்வாதமா வார்த்தை பேசுது. அதுக்கு முன்னாடிலாம் பேசுனா தங்கச்சு ஐயோ அவ செத்தா புழுவு தான் கொட்டும், புழுவா தான் பெய்யும் சொன்னாங்களா இல்லையா? செத்து போனா புழுவா வருதான், அப்படியெல்லாம் சொன்னாங்க உண்டு. ஆனாலும் அப்படி தண்ணி அப்படி அள்ளி பருகும் பொழுது அதில் இருக்க டேஸ்ட்டே வேற. நீங்கள்லாம் நதி, மற்றவங்களுக்கு டேஸ்டாக இருக்கு, இனிப்பாரு. நீங்கள் எப்பயுமே கசப்பாக இருக்காத, மற்றவங்கள காரி துப்பாத, மற்றவங்கள காரி அடிக்காத, மற்றவங்கள தூற்றாத. எப்பயுமே உனக்குள்ள என்ன இருக்கணும்? நதி நல்ல தண்ணியாக பாயணும். நீ எந்த வீட்டுல இருந்தாலும் பாயணும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா நீங்கள் நான் என்ன பண்ண போறோம்? செழிப்பான தேசத்தில் கனியின் நன்மையை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அபிடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனால் நீங்களோ அதுல எனக்கு வேணாம், செழிப்பான தேசம் வேண்டாம். தேவனுடைய வார்த்தை கேட்கறீங்க, இங்க கேட்கும் பொழுது சினிமா தியேட்டருக்கு போகும்பொழுது பிசாசு சிரிப்பான், கல்யாண வீட்டுக்கு போகும்போது கறிய வெறியா சாப்பிட்டு வெத்தலை பாக்கு தட்டை பார்த்த உடனே இந்த பாட்டில் பாடுங்க, அதுல ஒரு வரி வந்துருச்சு. பார்த்த உடனே ஆண்டவர் ஐயோ
கரிய போட்ட வெத்தலை பாக்கு போடணும். வெத்தலை பாக்க போடும் பொழுது பிசாசு சிரிப்பா. பிசாசு சிரிக்கணுமா அழுவணுமா? சிரிக்கணுமா அழுவணுமா? இன்னைக்கு அநேக பேர் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒண்ணு மாறு இல்லைன்னா நாறு. என்ன எப்படி கரிய வெறிய தினவன ஆண்கள் சிகரெட் அடித்து கொண்டு உள்ளேயும் வெளியும் புக விடும் பொழுது நம்மால் என்று பிசாசு சிரிப்பான். வேதங்களை எடுத்துக்கொண்டு என்னத்தை எடுத்துக்கொண்டு வேதங்களை எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் உள்ளே வரும் பொழுது நம்மை விட்டு போய் வளர்த்தான் என்று பிசாசு அழுதிடுவான். கரங்களை தட்டு. பிசாசு சிரிக்கணுமா அழுவணுமா? ஒவ்வொரு நாளும் நீங்க சிரிக்க வச்சிருக்கிறீங்க. டிவியில சீரியலும் சினிமாவும் என்ன கதைகளும் காமெடிகளும் பார்த்து கொண்டு வேதங்களை நேசிக்காதபடிக்கு இருக்கிற கூட்டமே உனக்கு ஐயோ ஐயோ. கரங்களை தட்டு. நதி எப்படி இருக்குதா பாருங்க. அடுத்தது படி. என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர். கர்த்தர் எங்கே என்று ஆசிரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருக்கிறார்கள். மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலைகளை கொண்டு அது அப்புறம் அடுத்ததுக்கு வா. ஆதலால் இன்னும் நான் உங்களோடு வழக்காடுகிறேன் பேசுறேன். ஒவ்வொரு நாளும் பேசுறேன். பிள்ளைகளோடு வழக்காடுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது அடுத்தது வா. என் ஜனங்களை 2 தீமைகள் செய்தார்கள். அதுக்கு வா. என் ஜனங்கள் 2 தீமைகள் செய்தார்கள். 13 என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகள் தங்களுக்குள்ளே வெட்டி கொண்டார்கள். கரங்களை தட்டு. ஜீவ தண்ணீரே செப்டி டேங்க் அல்ல, சம் டேங்க். நல்லா டைல்ஸ் போட்டு சுத்தமா வச்சு காவேரி தண்ணியை விட்டா எல்லாம் லீக் ஆகுனா அது என்ன ஆகும்? தண்ணி நிக்குமா? நதி ஏன் வறண்டது காரணம்னா பிசாசு உள்ள வந்துனா நதி காஞ்சி போயிடும். வறண்ட நிலமா இருக்கும். ஓட்ட சட்டியில பாத்திரத்துல தண்ணி வச்சா அது ஒழுகுமா ஒழுவாதா? ஒரு குடம் தண்ணி வச்சா காலையில வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? காலியா இருக்குமா? தண்ணி இருக்குமா? அப்படியே அப்படிதான் நீங்க வேத வசனத்தை கேட்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுறீங்க. ஆனாலும் அந்த வசனம் என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிரக்காத தொட்டிகளாக வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டார்கள்? வெட்டி கொண்டார். நீ வெடிப்புள்ள தொட்டியா வெடிப்புள்ளாத தொட்டியா? சொல்லுமாப்ப. உண்மையா தான் சொல்றீங்களா? அடுத்த வாரம் 6 மணிக்கு இருக்குன்னு வெடிப்பு இருக்குதா வெடிப்பு இல்லையானு திடீர்னு நான் ஊருக்கு போலனா மறுபடியும் வருவேன். இதே பிரசங்கத்தை தொடர்பு. அல்லேலூயா. இன்னும் அதிகாரத்தில் இருக்குது. வெடிப்பு தொட்டியா வெடிப்பு இல்லாத தொட்டியா? ஐயா ஊருக்கு போனா வரங்க. நீங்க ஒண்ணு என்ன கவனிக்க வேணாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. வெடிப்புள்ள தொட்டியா வெடிப்புள்ளாத தொட்டியா? நீங்க ஜீவ நதியா வெடிப்புள்ள தொட்டியா? அப்ப நீங்க ஜீவ தண்ணி எங்கெங்கெல்லாம் நதி போகிறதோ அந்த இடமெல்லாம் எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்கணுமா? செழிப்பு இருக்க கூடாதா? அப்ப நீங்க தான் அந்த ஜீவ தண்ணீர். பாட்டெல்லாம் பாடணும். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக வாரும் போதகரே கணுக்கால் அளவு போதாதையா போதாதையா கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா வெளிப்படுத்துற 22ஆம் அதிகாரம் 1-2 வசனம் 17வது வசனம் முடிச்சு. 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தினர். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, சுத்தமான தெளிவான சுத்தமான தண்ணீர் தேவனும்
ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் தான். தேவன் மட்டும்தான் சுத்தமான தண்ணி, சுத்தமான ஜீவன். அது அப்புறம் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. சிங்காசனத்துல எங்க இருந்து புறப்பட்டு வர அந்த நதி? நல்லா கேளுங்கம்மா, நீங்களும் நானும் சிங்காசனத்துல புறப்பட்டுகிற நதியில முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவர்களே, ஆட்டுக்குட்டியானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சொல்லப்படுகிறது எனக்கு காண்பித்தார். ரெண்டு, நகரத்து வீதியின் மத்தியிலும், நகரத்துல உலகத்தின் நகரத்தின் மத்தியிலும், நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனி தரும் ஜீவ விருட்சமும், அது மாதந்தோறும் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவள். பக்கத்துல கையை பிடிச்சி, தேவனுடைய ஆலயத்துல தான் ஆரோக்கியம், தேவனுடைய ஆலயத்துல தான் நன்மை, தேவனுடைய ஆலயத்துல தான் பாதுகாப்பு, தேவனுடைய ஆலயத்துல தான் ரட்சிப்பு. அது கூட அந்த கையை பிடிக்கணும். இங்க நான் கையை பிடிச்சிருக்கேன் தெரியல. தேவனுடைய ஆலயத்துல ரட்சிப்பு, தேவனுடைய ஆலயத்துல தான் ஆசீர்வாதம், தேவனுடைய ஆலயத்துல தான் வருகையில நீங்க நானும் புறப்பட்டு போக முடியும். நீங்க தான் அந்த ஜீவ தண்ணி. அது என்ன தண்ணி? அந்த வசனத்தை எடுத்து மனப்பாடமா வர முடியுமா? நீங்க தான் அந்த ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு. நானே வியாதி உள்ளவன், எனக்கு என்ன ஆரோக்கியமா? இயேசுவின் நாமத்தினால பிசாசே ஓடுது. சுகர் வியாதி போகுமா போவாதா? பேய் போகும்போது சுகர் வியாதி போகுமா போவாதா? கையை தட்டிக்க. வாசமா பகையில பேய ஓடுதுன்னா சுகரோட எனக்கு கூட தான் இருக்குது. அதெல்லாம் நான் கவலைப்படுறேன். எல்லாம் தான் ஸ்வீட்டை திங்கிறேன். 1/2 கிலோ 1/4 கிலோ எது வந்தாலும் என் பிள்ளைங்களாம் சொல்லும், எப்பா பார்த்து சாப்பிடு, பார்த்து சாப்பிடுங்க. பார்க்கவே வேணாம். என் மகளுக்கு வந்து பின்னாடி தான் உட்காந்துருக்குது, உங்க பொண்ணு பின்னாடி தான் உட்காந்துருக்குது. ஆனாலும் நான் பார்த்து சாப்பிடுவேன். பார்க்காம சாப்பிட்றதான் தொம்முன்னு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் நன்மைக்கா தான். அல்லேலூயா. அதுக்குன்னு அட்டகாசமான வயசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க. ஏன்னா அப்படியே அடுத்தது ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பனாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவான். யாரா இருக்கலாம்? தாகமா இருக்கிறதா? ஜீவ தண்ணீருக்கு வரக்கட வேண்டும், ஆண்டவரை தேடி வர வேண்டும். அப்படி விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். அல்லேலூயா. அதுக்குள்ள இங்கிலீஷ் யார் கூட சொன்னா? நான் இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தமிழ்ல மாத்தவோ மேல இருக்குதா? இலவசமா வாங்கி கொள்ளணும், இலவசமாக ஜீவ தண்ணீரை வாங்கி கொள்ளணும். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு, சுருக்கமா தான் பாடிட்டேன். சுருக்கமா டைம் ஆச்சு. நாங்க இங்க இருந்து போகணும், போயிட்டு இருக்கேன். நான் பேச போனாலும் இந்த கன்னடா, தமிழ்ல இருந்து கன்னடா சொல்றதுக்கு என் மருமகளும் மகளும் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால 2 வீலர் தான் போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபம் பண்ணிக்கங்க. கரெக்டா முடிச்சிட்டோம். ஐயோ தேவன் இல்லை. ஆண்டவரே கண்களை மூடுங்க. இயேசு ராஜாவே, நீங்க தான் அந்த ஜீவ தண்ணி. பக்கத்துல கையை பிடிச்சு மறுபடியும் சொல்லு, நீங்க தான் அந்த ஜீவ தண்ணி. சாக்கடையா மாறிடாத. சொல்லு, சாக்கடையா மாறிடாத, விஷ தண்ணியா மாறிடாத, யாரும் பருகாதபடி நாரி போயிடாத. இறக்குற கிணறு தான் சுரக்கும். இன்னும் இந்த 40 லட்சத்தையும் சுரக்க வைங்க. நீங்க தான் கொடுக்கணும். கரங்களை தட்டு. அல்லேலூயா. நீங்க தான் கொடுக்கணும். நீங்க தான் அந்த ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்க தான் உங்களுடைய, நீங்க தான் அந்த ஆலயம். உண்மையா இல்லையா? கொடுன்னா கூட கையை எடுத்துட்டாங்க. சும்மா போட்டு கொடுன்னா கொடுப்பாங்க. கர்த்தர் நல்லா ஜெபம் பண்ணுங்க. தேவன் இல்லை என்று சங்கீதம் 14 போடு. சங்கீதம் 14. காணிக்க எடுக்கிறவங்க இருக்கு. தேவன் இல்லை என்று, தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தனது இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தனது இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் எடுத்துக் கொண்டு அருவருப்பானதை செய்கிறார்கள். நன்மை செய்பவன் ஒருவனும் இல்லை, தேவன் இல்லை என்று.
இல்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா. 9:07 ஆச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. அங்க புது இடம், கொஞ்சம் லேட்டா போனா தப்பா பேசுவாங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்ம இவ்வளவு பேசுனாலும் லேட்டா போறோம்னு நானும் அதுல வந்துடக்கூடாது. அதனால கர்த்தர் நம்முடைய திருச்சபை மறுபடியும் வருவேன். நீங்களா யாருங்க? என்ன நதி? அது எப்படி கலக்கணுமா? எதனா கலந்தா கெட்டு போயிடும். கெட்டு போகிற தேவனுடைய நதி, பரிசுத்த நதி. 17 கடைசியா பார்த்து நான் வெளிப்படுத்துற வேலை, நீங்களாம் ஆரோக்கியமா இருக்கணும், ஆரோக்கிய நதியா இருக்கணும். ஒரு நாள் சாக்கடை உள்ள வந்துடக்கூடாது, உலகம் வந்துடக்கூடாது, பிசாசு உள்ள வந்து வந்தா ஐயோ ஐயோ நரகம் தெரியுது. போ. அருமையான செய்தியோடு கூட காலையில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், நிறைய உற்சாகமாக இருந்தது. நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் மூலமாக பேசியிருக்காங்க. நன்றி. உட்காருங்க. இருந்தாலும் இன்னும் பாஸ்டர் அம்மா இங்கே இருக்கிறாங்க, அவங்களையும் கொஞ்சம் இந்த பக்கம் கொண்டு வர வேண்டும். எனவே தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஐயாவுடைய செய்தினால எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையான வார்த்தைகள். ஒரு நதியாய் நம்ம மாறணும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தில் நம்ம பிரயோஜனமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தாரே ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமையணும், அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவியங்கள் காணப்படணும். வெறும் பிரசங்கத்தை கேட்கறவங்களாகவும் அதை கேட்டு அப்படியே விடுறவங்களாகவும் ஒரு பாட்டு பாடணுமா, கேட்டு அப்படியே விடுறவங்களாகவும் நம்ம இருக்கக்கூடாது. பிரசங்கத்தை கேட்கணும், மாறணும். மாறினா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும். வழக்கம் போல் ஆராதனைக்கு வரோம், நல்லது, போகிறோம், ஆனால் வரோம் போகிறோம் அப்படியே இருக்கக்கூடாது. போன வாரம் சொன்ன மாதிரி காகம் வந்து கொண்டே இருந்தது, போய் கொண்டே இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய ஜீவியம் நம்ம ஆசீர்வாதமாக இந்த பூமியில் வாழணும். முதல்ல நமக்கு நாமே நல்லவங்களாக இருக்கணும், அதே போல் நம்முடைய குடும்பத்துக்கு நல்லவங்களாக இருக்கணும், அதே போல் ஜனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நல்லவங்களாக இருக்கணும். எனவே அப்பப்போ நம்மளை பரிசோதிக்கணும். 1 கொரிந்தியரில் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியரில் நீங்கள் விசுவாசிகளோ என்று உங்களை நீங்களே உய்த்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுங்கள். எனவே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அருமையான வார்த்தைகளை இன்றைக்கு கொடுத்தீங்கய்யா, ரொம்ப நன்றி. எங்கள் எல்லாருக்குள்ளும் என்ன குறை இருக்குது என்பதை உணர்த்தினீர். இந்த டைம் சரியாக வராது, ஜெபிக்காது, எல்லாத்தையும் கர்த்தர் உங்கள் மூலமாக பேசினார். அல்லேலூயா. அவரே கொஞ்சம் வரமாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொன்னார். நான் எங்கள் மகக்கிட்ட சொல்லி சாவி கொடுக்குறேன் இருங்க அப்படின்னு. தானாக வந்து சேர்ந்துட்டாரு. அங்கேயும் போகிறேன், நான் இங்கேயும் வரேன்ட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எங்கள் மகக்கிட்ட சொன்னாக்கா சொல்கிறேன்ட்டாக்கா போதும், அவர் வந்து சேர்ந்துடுறாரு. சரி, இப்பொழுது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. மத்தியில் ஜாய்ஸ், ஃபுல் நேம் நான் மறந்துட்டோமா சார், பிரவீன்குமார், ஜாய்ஸ் பிரவீன்குமார் அவர்கள் நம்ம மத்தியில் வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். மீண்டுமாக ஒரு நல்ல ஒரு பாடகர். நிறைய டிவிலலாம் நிறைய வருது. அவங்க நிறைய ஸ்கிட்டெல்லாம் போட்டு நிறைய ஸ்கிட்டோடு கலந்த அல்லது நல்ல உற்சாகமான நல்ல பாடல்களை பாடி அடிக்கடி வெளியிட்டு கொண்டு வருகிறார்கள். எனவே அருமையான ஒரு சபை. எந்த ஊர்னா விஸ்வநாத் நாகநல்லி. விஸ்வநாத் நாகநல்லி என்ற இடத்துல எப்பாலிலேருந்து அந்த பக்கமாக அந்த சபை தொடங்கி 3வது வருஷத்துக்குள்ளே கால் வைத்திருக்கிறார்கள். நல்ல வளர்ச்சி, நல்ல பொறுப்பு. அவங்களுடைய விசுவாசிகள் எல்லாரும் சபைக்காக அதிகமாக ஜெபிக்கிறாங்க, அதிகமாக உழைக்கிறாங்க. அதுதான் அங்கே நாங்கள் பார்த்தோம். நிறைய பெரிய வளர்ச்சியை கேள்விப்படுகிறோம். நாங்கள் இன்னும் நேரடியாக போய் சபை பார்க்கல. கர்த்தர் சித்தமான சீக்கிரம் சந்திப்போம். அந்த நாளிலே ஒரு பாடலை பாடி அவனுடைய நாமத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களோ அசைக்கப்படாத இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த கேட்ட வசனத்தின் பிரகாரமாக அவரை உறுதியாக பற்றி நம்ம பிடிக்கணும். ஆமென். அவரை நம்புகிறவர்கள் வந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு அவரை தேடி வந்திருக்க உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாதபடி தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ கர்த்தாவே உண்மை நம்பினர்கள் வெட்கம் அடைவதில்லை. அந்த பாடலை பாடி நம் தேவனை வந்துட்டு துதிக்கலாம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையாக நல்ல பாடக்கூடியவர்கள் நீங்க நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஐயா அவர்கள் கிளம்புறாங்க, நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிமா. பிரைஸ் எல்லாரும் கரங்களை தட்டி எப்படி 2 வீலர்ல போறீங்களாம்மா? ஆட்டோ என்ன புக் பண்ணுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஒரு எழுப்புதலான ஒரு செய்தி இந்த நாளிலே கேட்டோம். எழுப்புதலான ஒரு செய்தி, அதே போல எழுப்புதலான ஒரு பாடலை இந்த நாளிலே நாம் கேட்டோம். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரமாக. கர்த்தர் அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். 9:30 மணி ஆகிருக்குது. கர்த்தர் நாம் சொல்கிறாக நாங்கள் இது முடித்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு ஊருக்கு போய் வரணும். தும்கூருக்கான போய் வர வேண்டும். இதெல்லாம் நிறைய இருக்கிற ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அந்த எரோமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் உற்சாகமாய் காணப்பட வேண்டும். சபையில், ஆராதனையில், பாட்டில் இந்த நேரத்தை சபைக்கு எப்பொழுது வந்து சபை சேரணும்னு அங்கே என்ன ஆயிடுதுன்னா நிறைய பேர் அதுதான் பாருங்கள், ஆண்டவர் உணர்த்துறாரு இதெல்லாம். ஊழியக்கார் நான் ஒன்றும் அவர்கள் லேட்டாக வருவாங்க இங்கே ஜனங்க, நீங்கள் கொஞ்சம் கண்டிங்க கேளுங்க அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. உண்மையை சொல்கிறேன். அதான் பார்க்குறாங்க சபைனா எப்படி அப்படியே பத்தியில் தீப்பொறி மாதிரி இருக்கணும். 6:30 மணினா 6:15 அங்கே இருக்கணும். அப்படி தான் சபை. 6:30 மணிக்கு தான் உருண்டு முதல் பரண்டு படுக்கிறாங்க. 8:30 மணிக்கு ஏந்திரிக்கிறாங்க. 9 மணிக்கு தலையில் தண்ணி ஊற்றுறாங்க. அப்படியா வந்து என்ன செய்யணும்? 10 மணிக்கு 11 மணிக்கு வந்து சேரும். ஆனால் நம்ம நேரம் அது விசுவாச குறைவு. நீங்கள் உங்கள் மேலே இல்லை, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, பக்தி இல்லை. பக்தி இல்லாத ஜனங்க தான் அவங்க வருவாங்க, அவங்க போவாங்க. அதுதான் அடையாளம். விசுவாசம் இல்லாத தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்கலனா உனக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம் இதில் இந்த பிஸ்னஸ் போயிடுச்சு, அந்த வேலை போயிடுச்சு, இந்த வேலை கிடைக்கல. இதுக்கெல்லாம் காரணம் தரித்திரம். சபைக்கு நீ வரணும், சரியான நேரத்துக்கு வரணும். சபை வந்து ஊருக்கா மாதிரி கூட இல்லை அப்படி. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். ஒரு டீமை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு இருந்தேன். நான் நம்முடைய சபையில் என்னென்ன டீம் இருக்கு சொல்லுங்க. யூத் டீம் இருக்கு, டிவைன் டீம், புதன் டீம், உமன்ஸ் டீம். சவுண்டா இங்க வரைக்கும் வர மாதிரி சொல்லுங்கம்மா. சொல்றீங்க ஏதோ. யூத் டீமு, அப்புறம் உமன்ஸு, சில்ட்ரன்ஸ், பிரதர்ஸ், தாத்தா ஆயா, வர்ஷிப் டீம், அப்புறம் மியூசிக் டீம், மீடியா டீம், கிளீனிங் டீம், அப்புறம் என்ன டீம், கேரல் டீம், வெல்கம் டீம், அப்படி நிறைய டீம் இருக்குது. எல்லாமே இந்த டீம் நம்ம தான் எல்லாமே. இதில் இப்போ ஒரு புது இது சேர்க்கணும்னா டிஸ்டர்ப் டீம்னு ஒரு அவங்களுக்கு டிஸ்டர்ப்னு அவங்களுக்கு சேர்த்துட்டு அதை ஒரு குரூப் பண்ணி நீங்கள் பண்ணி விட்டுறேன். நீங்கள் நாளைக்கு சண்டே வரும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி வந்து செய்யணும். அவர் சொன்னது மாதிரி இந்த பாட்டு செல்ஃபோனில் வச்சுன்னு பாடுறது எனக்கு கூட பிடிக்காது. நான் ஆரம்பத்தில் தான் சொன்னேன், அதை விட்டுட்டேன். அதனால் அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் செல்ஃபோனை இங்கே பிடிச்சின்னு பாருங்க. பாட்டு அனுப்பி வைக்கிறதில்ல. இங்கே வந்து பாட்டு தேடுறாங்க ஒருத்தர், நான் பார்க்குறேன். ஆராதனை 2 நாள் 3 நாள் முன்னாடி, எத்தனை நாள் முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறது. புதன்கிழமை கொடுக்குறவங்க காலையில் 7 மணிக்கு
எந்த பாட்டு போடலாம்? அவ்வளோ சோம்பேறிங்க, சனிக்கிழமை பிராக்டிஸ்க்கும் வர்றதில்ல. ப்ராக்டிஸ்க்கும் வராத சோம்பேறிங்க. அப்படியே கால் உளுத்து போகுது, முட்டி உடைஞ்சி போகுது, அப்படி ஆயிட்டு தான் போகுது. பாருங்க, சபைக்கு வந்து ஆராதனை, சபையில் சொல்கிற காரியங்களை கீழ்ப்படியும். பாருங்கள், மற்றவங்க சொல்லும்போது எங்களுக்கு வருத்தமாக இருக்கும். இப்போ அவங்க போய் வேறு சபை சொல்லுவாங்க, ஐயோ அங்கே ஒரு சபைக்கு போயிருந்தேன், கையை தட்ட மாட்டேங்குது. வேணுமா இது எனக்கு? நான் எதுக்கு மற்றவங்களை கூப்பிடுறோம்? ஒரு உற்சாகப்படுறது, புது சத்தியத்தை கேட்கறது, ஒரு உற்சாகம் அடையிறதுக்காக தான் வேற ஒருத்தரை கூப்பிடுறோம். செலவு பண்ணி இப்போ அவருக்கு காணி கொடுக்கல, அனுப்புவேன் நான் காணி கொடுக்க. எப்பவுமே வர ஊழியக்காரங்களும் இப்போ 2000 ரூபாய் காணி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்ம இப்போ என்னை பற்றி என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிருந்தேன் எங்கள் சம்பந்தி சபைக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஊரே சுற்றுறவங்க நிறைய ஊழியக்காரங்க. அவங்க முன்னாடி ஒன்றுத்துக்கு உதவாதவங்க மாதிரி, எல்லாத்தையும் நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் தூங்கு மூஞ்சை போட்டுக்கணும், அல்லது உற்சாகம் இல்லாமல், கை தட்டாமல், ஒரு அல்லேலூயா சொல்லாமல், சொல்லுன்னா கூட சொல்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய தரித்திரம் இருக்கும் தெரியுமா உங்கள் வீட்டில்? அதை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. சொல்கிறவங்களுக்கு விடுதலை. ஆமேன்னு சொல்லுங்க. ராத்திரி ஒரு செய்தியை நான் கேட்டேன். அதில் பார்க்கும்போது இந்த கிராணம் வருது, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், சூரிய கிரகணம் வருது. இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த விஷயம். 100 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அப்போது அவங்க குடும்பத்தாரெல்லாம் இட்டுன்னு போய் அங்கே எங்கேயும் உயரமான இடத்துல போய் காமிக்கிறாங்க. அடுத்து அப்போ அவங்க சொல்கிறாங்களாம், இது மறுபடியும் இந்த கிராணம் 100 வருஷத்துக்கு தான் வரும். எத்தனை பேர் உயிராக இருப்பாங்களே தெரியல. யாருன்னா அடுத்த கிராணம் பார்க்குறவங்க யாருன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலான்னு சொன்னாங்க. யாருமே சொல்லலையா? ஏன்னா 100 வருஷம் நம்ம வாழ போகிறோமா, இவங்களே டிசைட் பண்ணி எல்லாரும் முடிப்போம். அதில் ஒரே ஒரு தம்பி மட்டும் ஒரு 19 வயசு 20 வயசு, அவர் ஆமேன்னு சத்தமாக சொல்லிட்டாங்க. இந்த கேட்டாங்க பாருங்க, அவங்களும் இல்லை, அங்கே இருந்த ஜனங்க ஒருத்தருமே இல்லை. அடுத்த கிராணம் வரும்போது இவர் இருந்தார். சொன்னார், ஆமேன்னு ஒரே வார்த்தை தானே சொன்னேன் நான். அந்த வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு வல்லமை. இன்னைக்கு எனக்கு 120 வயசு. 120 வயசுல நான் இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை நான் அனுப்பியிருந்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. அதான் போர்டு மட்டும் ஆனில் 2 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் சில பேர் பார்க்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் அனுப்புறதை பார்க்கல. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, சென்னையில் நடந்த உண்மையான சம்பவம். யார் சொல்கிறாருன்னா, கார்த்திக் கமாலி அவர் பேசுகிறார். என்ன நான் குரூப்பில் அனுப்பிக்கிறேன் பாருங்க. அந்த ஸ்தோத்திர பலி செலுத்துறது அவ்வளோ பெரிய ஒரு விடுதலை. அப்போது ஒரு சபையில் வந்து உற்சாகமாக இன்றைக்கி நம்ம பாடி ஆராதனை பண்ண மாதிரி இப்போ நேரத்தில் இப்போ எல்லாம் அந்த மாதிரி உற்சாகமாக நல்லா பாடி துதிச்சு ட்ரம் அடித்து நல்லா பாடிட்டு இருக்கிறாங்க. அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்து விரோதமானவங்க வந்துட்டாங்க. ஒரு ஆள் வந்துட்டு அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. அவன் வர வழியில் ஒரு செப்டிக் டேங்க் இருந்துச்சு, அதை அடித்து உடைச்சிட்டு அதுக்குள்ளேருந்து பக்கெட்டை போட்டு அந்த கலீஜ் தண்ணியை வாசனை கொண்டாந்து எல்லாரும் மேலே இப்படி அடிச்சிட்டான். பாஸ்டர் மேலே வந்து ஊற்றுறான். வாலிபர்லாம் நிறைய பேர் அடிச்சிட்டான். யாரும் ஏந்திரிக்கிறது அங்கங்கே உட்காரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரே வாசனை. எல்லாம் மூக்கை பிடிச்சிங்கிறாங்க. மூக்கை பிடிச்சின்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பரவாயில்ல அப்படி. அதனால கோவம் தீர்ல ஆவி அவன் மேலே பயங்கரமாக வெளியே போயிட்டான். வெளியே போய் மறுபடியும் இன்னொரு பக்கெட் கொண்டாந்து பாஸ்டர் மேலே சபையார் மேலெல்லாம் அப்படி வீசணும். உங்கள் மேலாம் வீசணும். எப்படி இருக்கும்? வீசணும். வாசனை அடிக்குது. எந்த தண்ணி சொல்லுங்க? அது டைலெட்லாம் போகிற அந்த தண்ணி அவள் தான் கிளீனாக போட்டு வச்சிங்களா, அதை கொண்டாந்து ஊற்றுறாங்க. ஊற்றி இவங்க எல்லாரும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், வேற ஒன்றும் சொல்ல விடல, வெறும் சோத்திரம் சொல்லு. என்ன சொல்லுங்க? இது கூட திரும்பி சொல்ல முடியல. அவ்வளோ நோவாக இருக்குது உடம்பு. சொல்லுங்க சத்தமா. நல்லா ஸ்தோத்திரம் சொன்னாங்களா? எல்லாரும் கத்தி கத்தி ஸ்தோத்திரம் பண்ணாங்க சபையா. அவர் 3வது பக்கெட்டு போய் எட்டுன்னு வர்றதுக்கு போனவர் அப்படியே ஏதோ தெரியல வீட்டுக்கு போய்க்கிறார். அங்கேருந்து ஒரு 4 வீடு தாண்டி தான் சொல்லி கிட்ட தான் வீடு. உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் அப்படியே கீழே விழுந்து செத்தே போய். வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தான். அந்த இதை வந்து மூடியை உடைச்சி அதுக்குள்ளேருந்து தண்ணி எடுக்கிற சக்தி இருந்தது. ஆனால் கொண்டு வந்து ஊற்றணும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது.
நீ உன் வீட்டில் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணி இவங்க அங்கேருந்து ஒரு பையன் ஓடி வந்து சொல்கிறான், அவங்க பையன், ஐயா எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படி. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணதை பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. இவன் போனால் இவனை உழுது சேர்த்துட்டான். புரிஞ்சுக்குங்க, ஸ்தோத்திரத்தில் அவர் வல்லமே இருக்குது. ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னாக்கா கண்டுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். ஆமைன்னு சொல்றதுல ஒரு வல்லமை இருக்கிறது, ஸ்தோத்திரத்தில் ஒரு வல்லமை இருக்குது. புரிஞ்சுக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செய்தா நல்லதுன்னு நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நினைக்கிறதோட விடுறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றது தெரியல. சரி, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவங்க அந்த அம்மா வந்து சபைக்குள்ள உடையாந்துச்சான். ஐயா, இன்னொரு பிள்ளை இருக்கிறாயா, அவனும் போயிடக்கூடாது. உங்க ஸ்தோத்திரத்தை கொஞ்சம் நிறுத்துங்க, தயவு செய்து நிறுத்துங்க. ஸ்தோத்திரத்துல ஒரு வல்லமை இருக்குது. உன்னை உங்க குடும்பத்துல கண்டுக்கலையா, அல்லது உனக்கு ஏதாகிலும் பிரச்சனையா, உன்னுடைய ஏதாகிலும் தேவையா, முட்டி போட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நான் அனுப்பியிருக்கிறேன் பாருங்க, நடந்த சம்பவம். அப்போ இவங்க எல்லாரும் ஸ்தோத்திரத்தை நிற்க வச்சாங்க. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி வாசி விட்டார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, சுத்தம் பண்ணி ஏதாகிலும் செய்து. அல்லேலூயா. எனவே ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுல அவ்வளோ வல்லமை இருக்கிறது. நீ வண்டி ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, நீங்க பிரயாணத்துல போனாலும் சரி, ஸ்தோத்திரத்தை விடாதீங்க. இந்த ஸ்தோத்திரத்தை விடாம ஜெபிக்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் எனக்கு தான் தெரியும். மற்றவங்க நீங்க கவுண்டிங் கொடுக்கணுமேன்னு சொல்லி அனுப்புறவங்களும் உண்டு. முழு மனதோடு கூட நீங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ சுத்தமா ஸ்தோத்திரம் பண்றதே நின்னே போச்சு. அல்லேலூயா. எல்லாரும் ரொம்ப பிஸி. அந்த டிவியில் வர சீரியலு, அந்த சினிமா, இந்த சினிமா இதான் பார்த்துங்கிறாங்க. இப்போ ஒரு புது நல்ல ஒரு படத்தில் பாட்டு ஒன்று வந்துச்சு. அந்த பாட்டு யாருக்கு தெரியும்? இப்போ சமீபத்தில் ஜனநாயகன் ஒரு பாட்டு வந்து இது சினிமா வந்துச்சு. அதில் ஒரு பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு இதுதாங்க. என்ன பாட்டு அது? இல்லை சொல்லுங்க. ஜனநாயகம் பார்த்தவங்க மட்டும் ஆண்டவர் சமயத்தில் உண்மையை சொல்கிறேன், அப்படியே கையை உயர்த்துங்க. ஜனநாயகம் பார்த்தவங்களாம் கையை உயர்த்துங்க. முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. 1 2 குட்ராஜ் 2, முன்னாடி ஒருத்தர் கை தூக்குறாங்க 3, பிரியா 1 4 கை தூக்குறாங்க. பொண்ணா கை தூக்கு. அதுக்குள்ள அது உண்மையை சொல்லுங்க. சரி, அப்புறம் யாரு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. இப்போ ஒன்றும் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறதுல உண்மையை சொல்லுங்க. நீங்கள் பார்த்தீங்களா சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மௌனமாக இருந்தால் எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. பிளஸ்ஸி பார்த்துக்கிறீங்க, வெண்ணி பார்த்துச்சு. அப்புறம் யாரு பாருங்க சொல்லுங்க. நல்ல பாட்டு ஒன்று இருக்குது. அதில் என்ன பாட்டு? என்ன பாட்டுப்பா? தியேட்டருக்கு போல, அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சினிமா பார்த்தா, சீரியல் பார்த்தா, சபைக்கு லேட்டாக வந்தா, சபையில் உற்சாகமாக இல்லைன்னா, அல்லேலூயா சொல்லலைன்னா, ஸ்தோத்திரம் சொல்லலைன்னா, ஆமேன்னு சொல்லலைன்னா, பக்தியான வழியில் நடக்கலாம். உங்கள் தரித்திரம் உங்களை விட்டு போவே போவாது. எப்படிலாம் எதனா செஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். கேட்க மாட்டீங்க. எனக்கு கேட்கல. நீங்க ஏதோ சொல்றீங்க, எங்க இருக்கிறவங்களுக்கு பிரதருக்கு கேட்கணுமா? இவங்க சொல்ல மாட்டாங்க. நல்லா அம்பேத்கர் மாதிரி சுதந்திர நாட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதோட போதும். மகாத்மா காந்தி மாதிரி. சொல்லுங்க. லேட்டா வந்தா தரித்திரம் ஒன்று விட்டு போவாது. அதே மாதிரி ஆமேன்னு சொல்லனா தரித்திரம் ஒன்று விட்டு போவாது. அல்லேலூயா சொல்லனா தரித்திரம் ஒன்று விட்டு போவாது. ஸ்தோத்திரம் பண்ணலாம் இது தரித்திரம் ஒன்று விட்டு போகாது. சபைக்கு லேட்டா வந்தாலும் தரித்திரம் ஒன்று விட்டு போகாது. நல்ல பயபக்தியா ஆண்டவருக்குள்ள நம்ம ஜீவிக்கணும். என்ன வாஸ்தவம்? இதை வாசி. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டது? என்ன பின்பற்றுறாங்களா? மாயை பின்பற்றுறாங்க. பொய்யான உலகத்தை பார்க்கறாங்க, மாயை பின்பற்றுறாங்க.
சண்டே கிளாஸ் முடியலமா? அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, ஆண்டவரை விட்டுட்டு நீ மாயை பிடிக்கிற. எல்லாம் எனக்கு தான் சொல்றாங்க, ஒரு 2-3 பேர் தவிர. நானும் அப்படிதான் இருக்கிறேன் இல்லையா? அதனால பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை விட்டுட்டு உலக பிரகாரமா வாழறீங்க. இந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட பார்த்து அவங்கள மாதிரி வாழ்ந்து காமிக்கணும், அவங்கள மாதிரி ஜீன்ஸ் போடணும், அவங்கள மாதிரி கட்டிங் பண்ணணும், அவங்கள மாதிரி ஜீவிக்கணுன்ற மாதிரி ஜீவிக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன அநியாயத்தை செய்தார் உங்களுக்கு? இயேசுவை விட்டு பின்வாங்க ஏன் உங்களுக்கு அந்த இருதயம் வந்தது? ஏன் ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவரை கொண்டாட முடியாமல் உங்கள் இருதயம் போகுது? பின்வாங்கி போயிருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பின்வாங்கி பிசாசு உட்காந்துக்கிறான். எப்படி நிம்மதி வரும்? நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கும், உங்களுக்கு தெரியாது. எல்லாம் வீட்டிலலாம் அமைதியாக அவ்வளோ அன்பாக ஐக்கியமாக இருக்கிறோம். அப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான்? பொருளாதாரத்தில் கை வீசுவான், பணப்பற்றாக்குறையில் கை வீசுவான், அல்லது நல்ல துணிகளை வாங்க முடியாமல் பண்ணிடுவான், பிள்ளைகள் மேலே சாபம் வந்துடும். இப்படி சாபத்து மேலே சாபத்தை வாங்கி கொள்ளக்கூடியவர்களாக இல்லாமல் சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழத்தான் இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கத்தை எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்போ நம்மளை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து, நம்மை எல்லா விதங்களிலும் தலை நிமிர செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை விட்டு தூரமா போறது எதுக்கு? அதனால எத்தனை பேர் நீங்க தூரமா ஆண்டவரை தேடாம, ஜெபிக்காம, ஸ்தோத்தரிக்காம, ஆமீன் கூட சொல்லாம ஆலயத்துக்குள்ளும் சரி வெளியிலும் சரி இருப்பீர்கள் என்று சொன்னால் என்னாகும்? அது தேவனுக்கு பிரியமில்லை. நீங்க தேவனை விட்டு பின்வாங்கி போனதுக்கு அடையாளமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏமா நீங்க அல்லேலூயா சொன்னீங்களா? சொன்னீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சத்தா இப்போ வரலையே. இந்த 4 பேர் தான் இல்லை, இவங்க 4 பேர் எனக்கு சொல்ல புரியுங்க. அவங்க சொல்ல வேண்டியதே இல்லை இல்லையாம்மா? சத்தமாக சொல்லலை. சரி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒன்று செய்யுங்க. அடுத்த வாரம் வேற ஒரு ஊழியக்காரர் வர்றாரு. போய் மானத்தை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சி கேட்குறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அவங்களே அசந்து போயிடணும். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் சாட்சிகளை கேட்கலாம். சுருக்கமாக சாட்சி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு இருந்தால் சாட்சி கேட்கலாம். மைக் கொடுங்கப்பா. எடுத்துருமா, இந்த ஃபோன் எடுத்துருப்பேன். சரி.